மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல ஒரு எமோஷனல் செக்மெண்ட்டா இருக்கு. ஒரு டாஸ்க், ஃபினாலே டாஸ்க் நான் நினைக்கிறேன். இதுல குறிப்பா இந்த வீட்ல ஒரு நட்பை நாங்க வெளியே கொண்டு போவோம்னா அது எந்த நட்பு அப்படின்ற மாதிரி தான். இந்த வீட்ல பல பேருக்கு பல நட்புகள் இருக்கு. அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எதுக்கு அவங்க ரொம்ப அன்பா வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதோட டாஸ்க்கு. அதுல ஒருத்தரை தான் சொல்லணுன்ற மாதிரி பிக் பாஸ் ட்விஸ்ட் வச்சுட்டாரு. அது யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏகப்பட்ட எமோஷன்ஸுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கானா வினோத் தான் அந்த லெட்டரை வந்து படிக்கிறாப்புல. என்னன்னா இந்த ஒரு நட்பு இந்த வீட்டில இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நட்பு இந்த வீட்டில இருந்து கிடைச்சிருக்கு. அந்த நான் நட்பை வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் ஒருத்தர் தான் சொல்லணும், எப்படி ஒரு நபரை தான் சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நடக்குது. ஸோ நேற்று மாதிரி நைட்டு ஒரு கோல்கேட் டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு நைட் டைம்ல நடக்குது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா அது ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் அந்த லைட்லாம் அப்படி இருக்கும். அந்த கிரைட்டீரியால வச்சுக்கலாம். ஓகே, திவ்யா வந்து சொல்றாங்க நான் எல்லாரு கூடயும் பழகி இருக்கேன் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து ஆதிரியை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிரியை தான் ஃபர்ஸ்ட் வந்து கட்டி பிடிச்சாங்க. திவ்யா அங்கே ஒரு எமோஷனல் ஆகிட்டு கண்கலங்கின தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. எப்படி கண்கலங்கின தருணத்தை பார்க்க முடிஞ்சு. எல்லாரும் கூட பழகி இருந்தாலும் திவ்யா கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறது ஆதிரி தான். ஏன்னா ஆதிரிக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அவங்க பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அது டெஃபினெட்லி ஆதிரியா தான் இருந்திருக்கும். அந்த இடத்துல திவ்யா எமோஷனல் ஆனவொடனே ஆதிரி வந்தாங்க ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அரோரா, மூணாவது கனி, அப்புறம் சுபிக்ஷா, இவங்கெல்லாம் வந்து கெமிலாம் வந்து ஆறுதல் படுத்துவதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து செலிப்ரேஷன் வீக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தான் விஷயம். ஹர்ட் பண்ணாம எப்படிலாம் பார்த்துக்கணுன்றதான் யோசிக்கணும். அது அங்கே நடக்கிறத பார்க்கும்போது ஓகே சூப்பர். இதுக்கப்புறம் எதுக்கு இந்த கிரெட்ஜஸ்லாம் வெளியே வச்சுக்கிட்டு தூக்கி போட்டு எல்லாரும் ஃபன்னா ஹாப்பியா போகணுன்றதை மட்டும் பண்ணா நல்லா இருக்கும். இது ஒன்று. அடுத்து சபரி எஃப்ஜே நட்பு ஒருத்தர் கூட டிராவல் பண்ணும். எப்படி நட்பா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணா அது எஃப்ஜே தான் அப்படின்ற மாதிரி சபரி எஃப்ஜே சொன்னது வந்து செமையா இருந்துச்சு. அப்போ ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பான். அப்போ ஒரு ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கண்கலங்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் சபரி கண்கலங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல. அந்த ஃப்ரேம் என்ன தெரியுமா? அந்த ஃப்ரேம்ல வந்து ஏவி செக்மெண்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நட்பு பாசம் அப்படின்ற மாதிரி நட்போட ஏவி ஃபுட்டேஜ் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நட்போட ஃபுட்டேஜ் வந்ததால் தான் அங்கே கண் கலங்கி உட்கார்ற தருணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க் எல்லாருமே என்னுடைய நட்பு இவர் தான் அப்படின்றது எல்லாருமே சொல்லிடுவாங்க. சொன்ன ஒரு எமோஷன்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. டப்புன்னு அந்த ஏவி போட்டவொன்னே அதெல்லாம் பஸ்ட் அவுட் ஆகிட்டு வெடிக்க செய்யும். இதுதான் அது அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஃப்ரேம் தான் எனக்கு டவுட் வருது. மற்ற எந்த ஃப்ரேமுமே இவங்க டாஸ்க்கை பற்றி தான். பட் அந்த பர்டிகுலர் ஒரு ஃப்ரேம் மட்டுமே எனக்கு ஏதோ ஒரு குறும்படம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குறும்படமே நட்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, இது ஒன்று. அடுத்ததாக சபரி எஃப்ஜே சொல்லியாச்சா. விக்ரம் கனி லைஃப் லாங் கூட ஒரு ஃப்ரெண்டா ஆகணும், இல்லாட்டி கொன்றுவேன், எப்படி இல்லாட்டி கொன்றுவேன்னு ரேஞ்சுக்கு உரிமையா சொல்றேன்னா அது கனி தான். ஸோ என்ன ஆனாலும் கனியோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவை கடைசி வரையும். அவங்க என் கூட ஃப்ரெண்டா இருந்தே ஆகணுங்க, இல்லைன்னா உரிமையோட சொல்றேன் அவ்வளோதான் வேற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு. ஸோ அது தெரியும் கனிக்கு விக்ரமுக்கு கனி தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ரெண்டு பேரோட பாண்டிங் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருக்குது. ஸோ அது வீட்டுக்குள்ள வந்தப்பயே பார்த்துருப்பீங்க. ஓகே, எந்த அளவுக்கு விக்ரம் உடஞ்சிருப்பார், கனியுமே எந்த அளவுக்கு பார்த்துருந்தாங்கன்றது சூப்பர். அடுத்து துஷார் தோல் கொடுத்து ஒரு 4.5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தா. எப்படி தோல் கொடுத்து ஒரு 4.5 மணி நேரம் அழுதுட்டு இருந்தா அரோரா அப்படின்ற மாதிரி சொல்லி துஷார் அரோராவை எவ்வளவு வேல்யூ பண்றான்றது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எப்படி இந்த இடத்துல 4.5 மணி நேரம் எனக்காக அழுததா இருக்கட்டும், இதுவா இருந்ததா இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது இது எப்பயா நடந்தது நமக்கே ஷாக்கா இருந்தது. பட் ஓகே, அரோரா அப்படின்றதா இருக்கட்டும். அடுத்து இவங்களும் வந்து சொல்றாங்க ஆதிரி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அரோராவை சொல்றாங்க. ஒரு பக்கம் துஷார் அரோரா, ஆதிரி மற்றும் அரோரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து அப்சரா வந்து ஃப்ரெண்டு வியானா அப்படின்றாங்க. சுபிக்ஷாவும் வந்து எனக்கு வீட்டுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வேணும்னா அது வியானா தான் அப்படின்றது. ஆனா சுபிக்ஷா வியானாவை ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. நேத்து கூட சுபிக்ஷா இது வியானா ஏதாவது அவளுக்கு வெளியே ஏதாவது கஷ்டம் இருக்குமா, எதால இப்படி பேசுறான்ற மாதிரி. ஸோ வியானாக்காக போய் பேசி பார்க்கலாமா, அவள் பேசினா சரியாயிடுவானன்ற மாதிரி அந்த கேர் அண்ட் கன்சர்னும், எப்படி சுபியோட கேர் அண்ட் கன்சர்ன்ஸும் வியானா மேல இருக்கு. ஆனா வியானாக்கு எந்த இடத்துலையுமே விக்ரம் மேல கேர் கன்சர்னும் இல்ல சுபிக்ஷா மேல கேர் கன்சர்னும் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அங்க சுபிக்ஷா வியானாக்கு இருக்க ட்ரை பண்றாங்க, வியானா சுபிக்ஷாக்கு இருக்க ட்ரை பண்றாங்களா எனக்கு தெரியல. எனக்கு நான் நேற்று பார்த்த விஷுவல்ஸ் வச்சு சொல்றேன். ஆனா வியானாக்கு சுபிக்ஷா கேர் பண்ணது பார்க்க முடிச்சு. நான் என்னதான் பேசியிருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தான், அவ எப்படி இருக்கா, ஏதோ ஒரு சூழ்நிலையால தானே இப்படி ரியாக்ட் பண்றான்ற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் உண்மையான நட்பு நான் நினைக்கிறேன்.
சுபிக்ஷா அந்த இடத்துல செம்ம கிரேட்டுங்க, சூப்பர். அடுத்து கெமி. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் கொஞ்சம் இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உடஞ்சிருவணுன்ற பயம் இருக்குன்ற மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிறாங்க. ஸோ இன்னிலிருந்து எமோஷனல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆக போது. குறிப்பாக அந்த குறும்படத்தை பார்க்க நான் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த ஷோவோட ஹைலைட்டு அந்த கடைசியில் போடுற அந்த ஏவிஸ் தான். பிளாஸ்டாக பயங்கரமாக இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸை பார்க்கும்போது சூப்பர். கடைசியில் 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு அப்படின்ற மாதிரி தான் போக போது. பார்த்து எல்லாத்தையும் ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பாய் கைஸ்.